ஓம் கமன்யே நமः. ஓம் கமசுந்தரே நமः. ஓம் கமாத்தாயே நமः. ஓம் கமதூபயே நமः. ஓம் கௌமாயை நமः. ஓம் கமஸ்ய ரூபயே நமः. ஓம் கன்யகம் ரக்ததாஹின்யை நமः. ஓம் उत्तिष्ठकजन्यं सर्वसिद्धिं प्रसन्यं मम वशं स्वाहा. सुंदरे ओम कमाताय ओम कमधूपये ओम माये ओम कमस्य धूपये. இந்த நொடியிலிருந்து நீதான் பைரவி, நீ யோகினி. பழசெல்லாம் மறந்துடு, எல்லா உறவுகளையும் மறந்துடு. ஓம் கன்யகம் ரக்ததாஹினி நமः. ஓம் கன்யகம் ரக்ததாஹினி நமः. உனக்கு முன்னால இப்ப ஆராதிக்க தெய்வம் இருக்கு. மந்திரங்கள் மூலமா நாம அந்த தெய்வத்தோடு கலந்து பேச போறோம். ஹ்ரீம் ஜலகன்யாயே நமः. ஹ்ரீம் க்ளீம் பிரேத ரட்சஸ்யாயே நமः. சலனம் இல்லாத உள்ள உறுதி வேணும். உனக்குள்ள இருக்கிற பெண் தன்மையை தெய்வத்தன்மையா மாத்தி அதை நான் பரமானந்தமா பரிணமிக்க செய்வேன். பார், மூலாதார பத்மம் முதல் முடிவில் இருக்கும் சகசிரார பத்மம் வரைக்கும் சக்கரங்களை கடந்து குண்டலினி சக்தியை அடையிற வரைக்கும் நாம இந்த பூஜையை தொடருவோம். இடையூறு வந்தா தெய்வத்தோட கோபமும் சர்வ நாசமும் உண்டாகும். ஞாபகம் வச்சுக்க. படுத்துக்க. ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் மகாகாளி நமः. உனக்கு உற்சாகம் ஏற்படுத்துறதுக்காக நான் என் சக்தியை தரப்போறேன். நாம ரெண்டு பேரும் உடம்பும் உயிரும் ஒண்ணு சேர்ந்து ஐக்கியமாக போறோம். क्रीम 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 हुम हुम क्रीम क्रीम स्वाहा. வசிய மந்திரத்துக்கு பிறகு இப்ப ஸ்வேதா சுவாமிஜியோட அடிமையாயிருப்பா. அந்த பையனை நினைச்ச பாவமா இருக்கு. நான் பஞ்சபூதங்களோட எல்லா சக்திகளையும் எனக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். நான் தேவன், இவள் தேவி. தேவி, நான் உன்னோட ஒண்ணு சேர போறேன். வாங்கம்மா. நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன்? எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நீங்க மந்திர விதையை வச்சு மோசம் பண்றீங்க. இதெல்லாம் நாசமா போறதுக்கான அறிகுறி. அபச்சாரமான பந்தம் பாவான்னு உங்களுக்கு தெரியாதா? அர்த்தம் புரியாம நீ வாதம் பண்ற. என் லட்சியத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தெய்வீகத்தை அடையணும். அதுக்காக மட்டும்தான் இந்த கன்னிகா பூஜை. கன்னிகா பூஜை? ஒரு பூஜை நடத்தினதுனால நீங்க பட்ட அவஸ்தையை மறந்து போயிட்டீங்களா? நீங்க யோகத்தை தேடுறது போல காமத்தை தேடுறதும் தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். மனைவிங்கிறவ வீட்டோட தேவதை, கிருஹலட்சுமி. கணவனோட அவ சங்கமிக்கிறது புனிதமான ஒரு மாங்கல்ய சம்பிரதாயம். கேவலம் காமத்தை தணிக்கிற ஒரு கருவியா ஒன்ன நான் பார்க்கல. நீ என் வாழ்க்கையில பாதி ஆயிட்ட, என்னோட பாதி. வியாக்கியானம் நீங்க எப்படி வேணாலும் பண்ணுவீங்க. ஆனா நானும் ஒரு பொண்ணுங்கிற நினைப்ப நீங்க மறந்துடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு மனைவியும் இதை தாங்கிக்க மாட்டாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை மறந்துடாதீங்க. சரி, தூக்கம் கெட வேண்டாம். நாளைக்கு நாம யாத்திரைக்கு கிளம்பணும்ல. தேவி மகமாயே காப்பாத்துமா தாயே. கிரண்,
உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? பூஜை நடக்கும்போது நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா இருக்க. நோ சென்டிமெண்ட்ஸ் ப்ளீஸ். இங்க எதுக்காக வந்திருக்க? தீர்த்த யாத்திரைக்கு தர்மாஜி கூட நானும் போறேன். வாட்? யூ ஆர் கிராசிங் தி லிமிட்ஸ் ஸ்வேதா. இதுவும் தர்மாஜியோட தீர்மானமா? இல்ல தர்மாஜி தான். அவர் கூப்பிட்டா போய் தானே ஆகணும். எதுக்காக? உனக்கு தெரியாதா கிரண்? என் அண்ணனுக்காக தான். அண்ணா 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 பெரிய அண்ணா. அதெல்லாம் ஒரு சாக்கு. என்ன முட்டாளாக்க பாக்குறியா? நோ நெவர். நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க கிரண். கிரண், நான் சொல்றது கேளு. நீ எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? நில்லு. சரி, இந்த ஆசிரமத்துல நடக்கிறதெல்லாம் தப்பாவே தெரியுது. இட்ஸ் அன்பேரபிள். இப்ப தீர்த்த யாத்திரைன்னு சொல்ற. உங்க வீட்ல தெரிஞ்சதுன்னா என்ன நம்பி தானே உன்னை என் கூட அனுப்பி வச்சாங்க. So I never allow you for this nonsense. கிரண், ஏய் கிரண், கிரண் ப்ளீஸ். நான் வீட்டுக்கு சொல்லியாச்சு, அவங்க சம்மதமும் தந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த டிராமா? நீ தீர்மானிக்கிற இல்லனா சூரிய தர்மன் தீர்மானிக்கிறாரு. அப்புறம் முடிவு எடுக்கிறீங்க. Then who am I? கிரண், கிரண், what are you doing? பூஜையும் புரஸ்காரங்களும் முடிஞ்சு நீ ஸ்வேதாவை திரும்பி வரும்போது இத போடுற. கிரண், இப்ப என்ன ஆயிடுச்சு? As far as I concern, it's right. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு.